தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாயன் கேலண்டர் பற்றியும் மாயன்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மாயன்ஸ் சென்ட்ரல் அமெரிக்கா மெக்சிகோ தெற்கு பகுதியில் இருக்கிற குவாத்மேலாங்கிற ஒரு பகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 20 வகையான மாயன்கள் மட்டுமே இங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. ரோமர்களின் வீழ்ச்சி ரோமானியர்களின் முடிவை குறிக்கிறது அல்ல. அதே போல் மாயன்களின் வீழ்ச்சி என்பது பழங்குடியினரின் மறந்து விட்டதோ என்ற அர்த்தம் கிடையாது. இப்போ இருக்கிற மாயன்ஸு மெக்சிகோ, யுகான், தீபகற்பம், குவாத்மேலா பகுதியில் 40% மாயன்ஸ் இருக்காங்க. மாயன்ஸுக்குன்னு தனியாக கலாச்சாரம், உடை, நாகரிகம் எல்லாமே இருந்திருக்கு. இவங்களுக்குன்னு தனியாக விழாவும் நடத்திட்டு இருக்காங்க. வெள்ளி குலத்தை அடிப்படையாக கொண்டு தான் இவங்க சுழற்சிகால அடிப்படையாக இந்த விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த விஷயத்தை நம்பிட்டு இருக்காங்கன்னா, அவங்க நாள்காட்டியில் 260 நாட்கள் மட்டுமே கொண்டது மாயன் கேலண்டர். இந்த வழக்கத்தில் பலி கொடுக்கறதும் ஒரு முறையாக வச்சிட்டு இருக்காங்க. அந்த பலி கொடுக்குற முறை எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, கடவுள்கிட்டருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவும் அதை பின்பற்றவும் பலி கொடுப்பது ஒரு முறையாக எடுத்துருக்காங்க, ஒரு சடங்காக வச்சுருக்காங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 819 நாட்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த 819 நாட்களையுமே ஒரு கல்வெட்டாக செதுக்கி அதன் மூலயமா சுயற்சிகால அடிப்படையில் வாழ்க்கை முறை நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய கேலண்டரில் 5125 ஆண்டு மட்டும்தான் இருக்குது. இதற்கப்புறம் உலகம் அழியுதுங்கிறத அவங்க நம்பவே கிடையாது. உலகின் முடிவை மாயன் எப்பவுமே நம்ப கிடையாது. 5125 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறமும் முதல் வருஷத்திலிருந்தே மறுசுழற்சி ஒன்று நடக்கும், மீண்டும் உலகம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது ஏன் நம்புகிறாங்கன்னா, பிறப்பு இறப்பு முக்கியமான சில சடங்குகள் எல்லாமே நடக்கிற மாதிரியும் மறுசுழற்சிங்கிறது ஒரு நம்பிக்கையாக கொண்டு வச்சுருக்காங்க. இந்த நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா, ஒரு பிறக்கிறதும் ஒரு இறக்கிறதும் எல்லாமே சேர்ந்து திரும்ப திரும்ப ஒரு வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதே போலவே 5125 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி முதல் வருடத்துலேருந்து வாழ்க்கை பயணம் தொடங்க தான் செய்கிறது. வருஷம் இன்னமும் நகர்ந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பல்வேறு விஷயத்தில் எல்லாருமே உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிற விஷயத்த அவங்க இன்னமும் நம்பவே கிடையாது. இதெல்லாம் அவங்கவுங்க சொல்கிற ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாயன்ஸும் அழிய மாட்டாங்க, உலகமும் அழியாது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற விஷயம் தெரிஞ்சுக்கொள்ள ஜெய்ஹிந்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஜெய்ஹிந்த்.